வெறும் அரிசி மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியான அரிசி மாவு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி முறுக்கு ரெடி பண்ணி பாருங்கள். நல்ல முறுமுறுவாக நல்ல டேஸ்டியாக பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஓகே, இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு எது வேணால் யூஸ் பண்ணலாம். பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கருப்பியல் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வெறும் பெருங்காயத்தூள் உப்பு மட்டும் கூட சேர்த்து கூட பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு பட்டர் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வெது வெதுப்பான சூட்டில் இருந்தாவே போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது, அதனால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற பட்டர் ரொம்ப சூடாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கை வச்சு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பட்டர் மாவோட எல்லா பகுதியிலையும் படணும், அந்த மாதிரி பார்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை பிடிச்சு பாருங்கள். ஒரு ஷேப் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உதிர்த்து விடும்போது ஈஸியாக உதிர்க்க வரணும். இது கரெக்டான பக்குவம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சுடு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை, நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த மாவும் சேர்க்கலை, உளுந்து மாவு பொட்டுக்கடலை மாவு எதுவும் சேர்க்கலை, வெறும் அரிசி மாவு தான் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அரிசி மாவு ரொம்ப நைஸாக இருக்கணும், கொஞ்சம் கூட குறுன்னு இருக்கக்கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப நைஸான மாவை பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் முறுக்கு நல்லா வரும். இல்லைன்னா நீங்கள் முறுக்கு பிழியும் போது உடஞ்சி விழுகும். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் அந்த மாதிரி மாவு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி பிழியும் போது உடஞ்சி வருதுன்னா நான் சொல்கிற இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதை சரி பண்ண முடியும். நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்க மாவு கூட 1/2 கப் அளவுக்கு உளுந்த மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது உளுந்தை வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு நல்லா நைஸாக ஜலிச்சு வச்சுக்கோங்க. அந்த மாவுலேருந்து ஒரு 1/2 கப் மாவை சேர்த்துட்டு மறுபடிக்கும் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதாவது நம்ம சேர்க்குற உளுந்து மாவு அரிசி மாவோட எல்லா இடத்துலையும் படணும், அந்த மாதிரி பார்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி 3 கண்ணோட தட்டு தான் எடுத்திருக்கேன். முறுக்கு உரலில் போட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு உரலில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு பிழியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா முறுக்கு உரலில் இந்த மாதிரி வச்சுருங்க. மாவு எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு முறுக்கு உரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நெய், எண்ணெய் இல்லைனா பட்டர் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி முறுக்கை பிழிஞ்சிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் கூட பிழிஞ்சு விடலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது முறுக்கோட அளவும் ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது எல்லா முறுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம பிளேட்டில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போடுறோம். முறுக்கு பிழிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க, லாஸ்ட்டாக இருக்கிற இந்த மாவை. இப்போ இதை கையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா முறுக்கை உள்ளே சேருங்க. ஒருவேளை உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி அரிகரண்டிக்கு பேக் சைடில் பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு அந்த கரண்டியை வச்சு அப்படியே நீங்கள் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி கையில் போட்டு உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கடாயோட அகலத்தை பொறுத்து எத்தனை முறுக்கு ஒரே டைமில் சேர்க்கணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு அந்த எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிட்டு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு அகலமான கடாய் யூஸ் பண்ண பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியும். நீங்கள் ரொம்ப சின்ன கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா 1-2 முறுக்கு தான் போட்டு எடுக்க முடியும். அப்போ ரொம்ப நேரம் ஆகும் வேலை முடிகிறக்கு. இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கை போட்டதும் நல்ல சலசலப்பு இருக்கும், அந்த எண்ணெய் நுரையாக வரும். இப்போ வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த முறுக்கை சுற்றி அந்த எண்ணெயோட சலசலப்பு இருக்காது. அதே மாதிரி முறுக்கை நீங்கள் கரண்டியில் எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக தெரியும்.
இந்த 2 இதை வச்சு நீங்கள் வந்து முறுக்கு நல்லா வெந்திருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம முறுக்கு பொரிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிருச்சு. இந்த மாதிரி இடையிடையில நம்ம 2 பக்கம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு சைடு மட்டும் கலர் போயிடாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுவாக இருக்குது பார்க்குறக்கே. அதே மாதிரி நம்ம வெறும் அரிசி மாவு தான் சேர்த்துருக்கோன்றதுனால முறுக்கு நல்ல வெள்ளையாக இருக்கும். அதே மாதிரி நல்ல மொறுமொறுவாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எல்லா முறுக்கும் வெந்துருச்சு. நான் வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். ஒவ்வொரு பேட்சாக முறுக்கை பொரிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முறுக்கு நிறைய எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முறுக்கு வந்து உள்ளே வேகாமவும் வெளியில் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அது மிருதுவாக தான் இருக்கும், மொறுமொறுவாக இருக்காது. அவ்வளோதான், பெர்ஃபெக்டான அரிசி மாவு முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஃபீட்பேக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த முறுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நாள் ஆனால் கூட அந்த மொறுமொறுப்பு மாறாமல் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.